அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை குண்டி மகான் பொன்னடி கமலம் போச்சு, கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பொங்கல், தைத்திருநாள். புத்தரிசியை புது பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு, அதே நேரம் நம்மளுடைய குலத்தை காக்கிற குல தெய்வங்கள், வீட்டு தெய்வங்கள், இந்த மாதிரி வழிபாடு எல்லாமே இந்த பொங்கலுடைய திருநாளில் நடக்கும். ஒவ்வொரு கிராமத்திலையும் அடிப்படையாகவே இந்த விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும், செயல்முறை இருக்கும். இன்றளவும் ஒரு கிராமத்தில் அவங்க குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபட்ட தெய்வம் அந்த ஊருக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வரைக்கும் வேற ஒரு இடத்துல இருந்து என்னை வந்து வணங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் பேச போகிறேன். நமக்கு அருகாமையில் இருக்கிறது புதுச்சேரி மாநிலம். அதுவும் ஒன்றுபட்ட தமிழகம் மாதிரி இருந்தால் கூட சட்ட ரீதியாக அது வேறு மாநிலமாக இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமம், விழுப்புரத்தை ஒட்டிய ஒரு கிராமம். இன்னும் சொல்லப்போனால் பட சாஹிப் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சித்தர் அருள்வாளிக்கிற ஒரு கிராமத்துக்கு சுற்றுவட்டாரத்தில் கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 2 பேர் தாந்திரிகத்தில் மாந்திரிகத்தில் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, இவங்க மிகப்பெரிய மாந்திரிகவாதி அப்படின்னு சொன்னால் அந்த உலக்கையை வச்சுட்டு அதில் பவுனெல்லாம் மேலே கட்டி, இதை உலக்கையை சாட்சி உன்னுடைய நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டி நடக்கும். மூடி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை. அந்த அழகிய கிராமத்தில் நல்ல பயிர் விளைச்சலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இந்த மாந்திரிகம் பழகின அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, போய் அங்கே உள்ள சில தானியங்கள்லாம் எடுத்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற அந்த தெய்வம் என்ன பண்ணியிருக்கு, கிராமத்தில் நிறைய கிராம தேவதைகள் இருக்கும், தெய்வங்கள் இருக்கும்ல, அது என்ன பண்ணியிருக்கு, அவரை எச்சரிக்கை பண்ணியிருக்கு. இவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. நமக்கு தான் மாந்திரிகம் தெரியுமே, இந்த தெய்வம் நம்மளை என்ன வந்து எச்சரிக்கை பண்ணுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு இன்னொரு குணமும் உண்டு. இந்த தேங்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவார் அவன் போயிட்டு. யாராவது வந்து கேட்டால் அவங்க மேலே சில விதமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்க சிரமப்படுற சூழ்நிலைக்கு பண்ணி விட்டுருவாராம். அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் சாத்வீகம் போல இருக்கு. இதில் ஒருத்தர் கழுத்தளவு தண்ணியில் நிற்பாராம், இன்னொருத்தர் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த நட்ட நடுவெளியில் உலக்கையை வச்சுட்டு அதில் இந்த பவுனை வச்சுட்டு இந்த மாந்திரிகத்தில் மிகப்பெரிய நபராக இருக்கிறவங்க இதை சாட்சி எடுத்துக்கலான்னு சொல்லி சவால் விட்டு சம்பாரிச்சிருந்துருக்காங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தெய்வம் என்ன பண்ணியிருக்கு, இவரை தண்டிக்க முயற்சி பண்ணியிருக்கு. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி தண்டிக்க முயற்சி பண்ணியிருக்கு. உடனே நமக்கு தான் மாந்திரிக வேலை தெரியுமே அப்படின்னு சொல்லி மாந்திரிகத்தின் மூலயமா அந்த தெய்வத்தை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு தகாத செயலை பண்ணிட்டான் அவன். சில பேர் சில பூஜைகள்லாம் வெவ்வேறு நிலைகளில் பண்ணுவாங்க, ஒரு நாகரிகமற்ற முறையில் பண்ணுவாங்க. அது அந்த பூஜைக்கு உகந்ததாக இருக்கும். இன்றைக்கி கூட வடநாட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பெரிய விஷயமே தெரியாது, அகோரிகள்லாம் அந்த நிலையில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிற இவன் அந்த தெய்வத்தை தன்னுடைய மாந்திரிக சக்தியினால் படையலெல்லாம் போட்டு தன்னுடைய இந்த ஒரு செயலை பண்ணிட்டான். அந்த தெய்வத்துடைய சிலா ரூபத்தை வடிவமைச்சு அதில் ஆவாகனம் பண்ணி அதை கண்ணை கட்டி சத்தியவாக்கு கேட்குறான். நான் ஒரு செயலை செய்ய போகிறேன்,
இந்த செயலை நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னுடைய ஊருடைய எல்லைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியவாக்கு கேட்குறான். என்ன அப்படின்னா, ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டாங்க. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் போடுகிற பூஜையை ஏற்றுக்கிற சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் அதை மீறவும் மாட்டாங்க. அதான் அப்பன் சிவனே அடிக்கடி கேட்ட வார்த்தை கொடுத்துட்டு அவஸ்தையில் மாட்டிப்பார். அப்புறம் சுற்றி இருக்கிற மற்ற முப்பெரும் தெய்வங்கள்லாம் சேர்ந்து, முப்பெரும் தெய்வங்களில் இருவர்கள்லாம் சேர்ந்து அந்த சங்கடத்தில் அவரை வெளியே எடுக்கிறதுக்கு பல புராண கதைகளை படிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய அரக்கனாக இருந்தால் கூட அவனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு வரத்தை கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுறான், படையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப தெய்வத்துடைய விக்கிரகத்துக்கு அருகாமையில் நின்று தன் பின்பக்கத்தை காட்டிட்டு தன்னுடைய பின்னங்கையால் கண்கட்டை அவுக்குறான். அந்த கண்கட்டை அவுந்த உடனே தெய்வத்துடைய நேத்திரம் நேரடியாக அவனுடைய பின்பக்கத்தில் இருக்கு. அவமானப்படுத்துகிறான். விஷயம் அதுதான். எதுக்கு அவமானப்படுத்துகிறான்? அது என்னுடைய குலமக்களை நான் காப்பாற்றணும், அவங்களோட வயல்வெளிக்கு நான் தான் பாதுகாப்பு, நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணி அவனை தண்டிக்குது. அந்த தண்டனைக்கு இவன் பதில் தண்டனையாக தெய்வத்துக்கே இந்த காரியத்தை பண்ணுறதுக்காக நான் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் அது கொடுத்த சத்தியவாக்குப்படி இவன் இந்த வேலையை செஞ்சிட்டதுனால நான் இந்த எல்லைக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லி வேறு எல்லைக்கு போயிடுது. இவங்கெல்லாம் வழக்கம் போல் போகிறாங்க, வயல்வெளியில் படைச்சிட்டு வராங்க. ஆனால் யாருக்கும் எந்த விதமான தெய்வம் இங்கே இருக்கா இல்லையான்னு உணரக்கூடிய பக்குவம் கூட இல்லை. அதில் ஒரு தெய்வ சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம் மட்டும் நம்மளுடைய தெய்வம் அங்கே இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்லி சில முயற்சிகள் எடுத்து கேட்கும்போது தான் தெரியுது, அந்த தெய்வம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றமாக போயிடுச்சு, நம்மளோட எல்லைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிதலுக்கு வருது. திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அங்கே போய் வழிபாடு பண்ணி அந்த இடத்துல யாருக்காவது அருள்வாக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துக்குள்ள எல்லைக்குள்ளேயே முயற்சி பண்ணுறாங்க. ஒருத்தருக்கும் அந்த அருள்நிலை வரல. ஆனால் ஏற்கனவே இந்த தெய்வ சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த எல்லையில் இந்த இடத்துல நம்மளுடைய தெய்வம் குடியிருக்கு, அது எல்லை தாண்டி வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இடத்துக்கு போய் கேட்கும்போது அந்த தெய்வம் ஒருத்தவங்க மேலே சொல்லுது, அந்த எல்லைக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாந்திரிக கட்டு இருக்குது, அது கொடுத்த வாக்குனால தாந்திரிக கட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கு, வரமாட்டேன்னு அப்படின்னு சொல்லுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் காலங்கள் ஓடுது, இவனுடைய அட்டகாசங்கள் பெருகி போய் தன் கழிவை தானே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். மக்களை நேரடியாக பார்க்குறாங்க. அதை பேர்பட்ட காரியம் பண்ண பாவி அவன் கடைசியாக தன் கழிவை தானே சாப்பிட்டு ரோட்டில் கிடக்கிறானே அப்படின்னு அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தடுத்த தலைமுறை இதனால் வெக்கி தலை குனிஞ்சு யாருமே அங்கே இல்லை, இப்போது யாருமே நல்லாவும் இல்லை. ஆனால் அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் செய்துட்டு போட்ட வேலை இன்னை வரைக்கும் இருக்கிற காரணத்தினால அந்த தெய்வம் இந்த எல்லைக்குள்ளே வரலை. இவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அதற்கான ஆட்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து எப்படியாவது தெய்வத்தை நம்ம எல்லைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற சக்தியை பரிமாற்றம் பண்ணுறதுக்கு தர்பையில் ஒரு கயிறு மாதிரி திரித்து கொண்டு போவாங்க. அதே மாதிரி அந்த எல்லைக்கும் இந்த ஊர் எல்லைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த அந்த தெய்வத்தை அந்த ஒரு கலசத்து மேலே ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தை எந்தவித பிடிமானமும் இல்லாமல் அதன் மேலே நிறுத்தியிருக்காங்க. எதன் மேலேன்னா அந்த தர்பை கயிறு இருக்குல்ல மேலே நிறுத்தியிருக்காங்க. இவங்க உச்சாடனம் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எந்தவித பிடிமானமும் இல்லாமல் அந்த சொம்பு நவுந்து வருது. இந்த எல்லைக்கு வந்த பிறகு கீழே வந்துடுது. எல்லைக்குள்ளே வர முடியல. மறுபடியும் வேறு முயற்சி எடுக்கிறாங்க, வேறு முறையில். அப்படியும் சொம்பில் ஆவாகனம் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் வழிமுறையும் கூட
நினைக்கிறேன். ஏன்னா இதை வேற அவங்க முயற்சி எடுக்கல. இதே தான் 2, 3 தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கரெக்டாக இந்த எல்லைக்குள்ளே வரும்பொழுது, எல்லை பார்டர் வந்த உடனே கலசம் கவுந்துருது. இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் போயிட்டாங்க. இப்போ வழிபாடு பண்ணுறவங்களும் பூர்வீகமாக இருந்த இடத்த விட்டுட்டு இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நினச்சி அவங்க வீட்டிலே வழிபடுறாங்க. தெய்வம் இருந்த பொது இடத்துல கூட அது வழிபடுறதுக்கான மனநிலை இல்லை. அப்போ தெய்வம் சொல்லியிருக்கு, நான் இவ்வளோ காலமாக உன்னை தானே நம்பியிருந்தோம், நீ இந்த மாதிரி இன்னொரு எல்லையில் வந்து உட்காந்துட்டு நான் வரமாட்டேன் உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. யார் யார் வீட்டிலலாம் இந்த பொது வெளியில் வழிபாட்டை யார் வீட்டில் பண்ணுறீங்களோ அவங்க வீட்டில் நான் இங்கேருந்து அருள் பாலிப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்களே தவிர, ஆனால் அந்த எல்லையிலேருந்து இங்கே பண்ணுறதுக்கும் தன் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்தப்படுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றளவும் அந்த மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மாந்திரிகன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், தெய்வத்துக்கு ஒரு அபகாரியம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்று சேர்ந்து அவனை எதிர்த்துருக்கணும். எதுக்கல, அவன் தெய்வத்தையே பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு பயத்தில் அவன் செஞ்ச செயலுக்கு எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் பயந்து போய் இருந்துட்டாங்க. அப்போ இவ்வளோ நாள் அருள் பாலித்து அவங்களுக்கு காவந்து பண்ண தெய்வத்துக்கு என்ன இருக்குது மரியாதை? இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உன்னுடைய இந்த மாந்திரிக விஷயம் பெருசா, ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய பக்தி பெரிதான்னு அந்த இடத்துல அவங்க நின்றுக்கணும். நிற்கலை. எல்லாருமே ஒரு பய உணர்வோடு இருந்துட்டதுனால அந்த அம்மாவுக்கு இந்த ஊர் மக்கள் மேலே ஒரு பிடிமானம் வரலை. நான் உன் குலத்துக்கு கட்டுப்பட்டவங்கிறதுனால நான் அருள்பாலிக்கிறேன், ஆனால் அந்த எல்லைக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்றளவும் இந்த பிரச்சனை அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே போல் பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வழிபட வேண்டிய ஒரு கிராம தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை பற்றி நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும். அதே போல் இன்னொரு கிராமத்தில் ஆதி காலம் தொட்டு ஒரு நடைமுறையில் பழக்கவழக்கங்கள் இருக்குது. அதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு கோயில் யார் அதற்கான முயற்சி கும்பாபிஷேகத்துக்கு எடுத்தாலும் அந்த ஊரில் ஒருத்தர் போய் சேர்ந்துருவார். யாரெல்லாம் அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு. அப்படிப்பட்ட கிராமம் இருக்குது. அதை பற்றியும் உங்ககிட்ட நான் பேசலான் இருக்கேன். இந்த கிராமத்தில் இன்று வரை தீர்வில்லாத ஒரு நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய தெய்வம், நம்மை காக்கிற தெய்வம், அது அருள்பாலிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னால் அது சோதனையாக கூட இருக்கட்டும், நம்ம முன்னாடி நிற்கணும். செய்யக்கூடாது. இது என் தேவதை, என் தெய்வம், எனக்கு உடன்மையானது அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு கொந்தளிப்பு கூட இல்லை. எத்தனையோ சித்தர் பெருமக்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய், ஐயா அந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய படாய சாஹிப்னு சொல்லக்கூடிய சித்தர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார், அவரை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா கூட அவர் இதை சரி பண்ணியிருக்கலாம். அவர் இருந்த காலகட்டத்தில் அதையும் செய்யலை. அப்போது சுயநலமாக இருந்த மக்களுக்கு நீ சுயநலத்திலேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தன் சுய சொரூபத்தில் அந்த அம்மா இன்னொரு எல்லையில் போய் அமர்ந்துட்டாங்க. இன்றளவும் தன் வீட்டு அந்த தெய்வம் இன்னொரு எல்லையில் இருக்கிறதுனால அந்த மக்கள் ஒரு சுபிட்ச மனநிலைக்கு நிலை வந்த மாதிரி தெரியல. வெளியில் சொல்லிக்காமல் இருக்கலாம், ஆனால் 1000 பிரச்சனை அவருக்குள்ளே இருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது முதல்ல அவங்க சொல்லுவாங்க, உங்கள் முன்னோர்களுக்கு சரியாக படைக்கிறீங்களா, இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு சரியான ஆராதனை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அந்த சூழ்நிலை இந்த கிராமத்துக்கே இல்லாமல் போயிடுச்சே. அதனால் நம்முடைய தெய்வத்தை ஏறக்குறைய 5 பேர் 5 குடும்பம் வழிபட்டால் கூட விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் இருந்து அந்த வழிபாட்டை தொடர்வது தான் நம்மளுடைய மரபு. அதை செய்யணும்னு இந்த ஒரு சிறு சம்பவத்தின் மூலயமா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.